ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். வீடியோக்குள்ள போறக்கு முன்னால ஒரு சின்ன நோட்டிபிகேஷன். சப்போஸ் இந்த சேனலுக்கு ஏதாவது ஆச்சுன்னா இதுக்கான பேக்கப் சேனலோட லிங்கை கமெண்ட்ல பின் பண்ணி வச்சிருக்கேன். அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சேனலுக்குள்ள இந்த சேனல்ல இருக்க வீடியோஸ்க்கோ ஏதாச்சுனாலும் அதுக்கப்புறம் நாங்க அந்த சேனல்ல தான் வீடியோஸ் போடுவோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம போன தடவை நடந்த மிஸ்டேக் இந்த தடவை நடக்காம பாத்துக்கலாம். ஏன்னா லாஸ்ட் டைம் ஒரு 2 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க எனக்கு. அப்புறம் இந்த சேனல் கிரியேட் ஆனது 30 மேல வரமே வந்தா 1 வருஷமே கம்ப்ளீட் ஆக போகுது. இன்னும் நம்ம 29,000 சப்ஸ்கிரைபர்ஸ்ல தான் இருக்கோம். அதனாலதான் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்க சொல்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோல ஒன் பீஸோட எபிசோட் 224 பார்க்க போறோம். எடுத்ததும் ட்ரீம் ஃபாரஸ்ட்குள்ள ஓடுறத காட்டுவாங்க. இந்த இடத்துல த லாஸ்ட் கவுண்டர் அட்டாக் பை த மெமரி தீஃப் ஹூ ரிவீல்ட் ஹிஸ் ட்ரூ கலர்ஸ்ங்கற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. இதுக்கப்புறம் கிராமத்துல இருக்கவங்களுக்கு எல்லாம் நினைவுகள் வந்ததை காட்டுவாங்க. இந்த லாட்ஜோட மேனேஜர் ஒருத்தர் உட்கார்ந்துருப்பாரு இல்லையா, அது ஆக்சுவலா கெஸ்டா இருக்கவர் மேனேஜரா இருப்பாரு. இதுக்கப்புறம் ஒரு பையன் வந்து அவங்க அம்மாவோட சேர்ந்துருவான். அண்ட் இதே பக்கம் இன்னொரு ஃபேமிலி ஹாப்பியா போறதை காட்டுவாங்க. எல்லாரும் நம்ம நினைவுகள் நமக்கு வந்துருச்சுன்னு சந்தோஷப்படுவாங்க. ட்ரீம் கிராமத்துக்குள்ள வந்துட்டு எல்லாத்துக்கிட்டையும் நமக்கு ஒரு பிரச்சனைன்பா. எல்லாரும் இது ட்ரிம்மான்ட்டு பாக்குறப்ப ட்ரிம்மோட அம்மா அவங்க கூட ரீயூனிட் ஆவாங்க. ட்ரிம் அம்மான்னு கட்டி பிடிச்சிட்டு இருப்பான். சுத்தி இருக்கவங்கள இப்ப நினைவுகள் திரும்ப வந்தது எவ்வளவு சந்தோஷத்தை கொண்டு வந்திருக்குன்னு பேசிட்டு இருக்கும் போது ட்ரிம் இப்ப நான் சொல்ல போறது கேளுங்க. நம்ம மெமரிஸ் எல்லாம் திருநவனா நான் பார்த்தேன்பான் ஃபாரஸ்ட்குள்ள. இதை கேட்ட எல்லாரும் ஷாக் ஆவாங்க. ஜோரோ வரத பார்த்துட்டு எல்லாரும் பயப்படுவாங்க. உசாப் ரொம்ப தூரம் பின்னால போய் கிளிஃப் ஓரமாவே நிப்பான். சாப்பர் ஒரு மாதிரி பார்த்து பயப்படும் போது நோக்கோ பேசும். உசாப் என்னடா சொல்றான்பான். சாப்பர் அது ஜோரோவை எல்லாத்தையும் வெட்டி தள்ளுன்னு சொல்றான்பான். இந்த ஒரு பாயிண்ட்ல சிச்சுவேஷனே ரொம்ப இன்டென்ஸா இருக்கும். நம்மள யாராவது ஏதாவது செய்யுங்கடான்பா. சாஞ்சிதான் ரொம்ப கடுப்பாவான். அடேஸ் வாட்ச்மேன் ஏன்டா எல்லா தடவையும் சிச்சுவேஷனை ரொம்ப மோசமாக்கிட்டு இருக்கேன்ட்டு ஜோரோ ஃபைட் பண்ற ஸ்டான்ஸ்ல நிப்பான். உசாப் சாஞ்சி கிட்ட கேர்ஃபுல்லா இருன்பா. நோக்கோ பேசவும் சாப்பர் இது என்ன அதுக்கு டைம் கிடைக்குன்னு சொல்லிட்டு இருக்குன்பா. சாஞ்சி போய் ஜோரோவை பயங்கரமா அட்டாக் பண்ணிருப்பான். தரையெல்லாம் பயங்கரமா பொழக்கும். ஜோரோ சிம்பிளா அடைய பைத்தியக்கார கொக்கு தள்ளி போடான்பா. லோஃபி இந்த இடத்துக்கு அப்படியே டல்லா வந்தவன் டக்குன்னு எல்லாத்தையும் பார்த்து சிரிச்சுட்டு ஓ இங்கதான் இருக்கானுங்களான்ட்டு கையையும் காலையும் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிட்டு ஜோரோன்னு பாஞ்சிருப்பான். இந்த ஒரு பாயிண்ட்ல இங்க இருக்கவனுங்க இந்த தண்ணியை தாண்டி அந்த பக்கம் போய் விழுவானுங்க. எல்லாரும் இந்த பக்கம் வந்து பார்க்கும் போது சாஞ்சி லூஃபியை உதச்சிட்டு இருப்பான். ஜோரோ லூஃபி மண்டையிலே போட்டிருப்பான். ஏன்டா அப்பெல்லாம் பண்றேன்னு. உசாப் ஜோரோ நீ என்ன அவனை லூஃபினா கூப்பிட்டீன்பா. நாமே அப்படின்னா உன்னோட மெமரியும் திரும்ப வந்துருச்சான்பா. ஜோரோ ஆமான்ட்டு லூஃபியை வெளியே கொண்டு வருவான். சாஞ்சி உனக்கு மெமரிஸ் திரும்ப வந்திருக்குனா அப்புறம் ஏன்டா ஸ்கேரியான ஃபேஸோட வந்த கொஞ்ச நாள் சிரிச்ச மாதிரி வந்திருக்க வேண்டியதானு ஜோரோவோட மூஞ்சியை சிரிக்கிற மாதிரி இழுப்பான். ஜோரோ இப்பெல்லாம் பண்ணாதரான்ட்டு சாஞ்சியை லூஃபியை வச்சு அடிச்சிருப்பான். லூஃபிக்கு மண்டை படைச்சு யாரா நானுன்னு கேட்பான். உசாப் நம்ம இருக்க சிச்சுவேஷனே மோசம் இன்னும் மோசமாக்காதீங்கன்பா. லூஃபி ஜோரோ எதுக்கு அப்பெல்லாம் அடிக்கிறீன்பா. உசாப் இவனுல கண்டுக்கவே கூடாது போலேன்பா. இதுக்கப்புறம் எல்லாரும் உட்காந்து பேசும்போது நாமி எப்படி எல்லாரும் நார்மல் ஆயிட்டோன்பா. லூஃபி ஆமான்பா. சாஞ்சி நல்ல வேலையா ராபின் அந்த சீஹாஸ் தான் ரியல் கல்பிரட்னு சொன்னா நாளா ஆச்சுன்பா. லூஃபி அதான் நான் கேட்பான். உசாப் உனக்கு தானே ஃபர்ஸ்ட் மெமரிஸ் திரும்ப கிடைச்சது மறந்துட்டியா என்னன்பா. லூஃபி அட்லீஸ்ட் நான் ஜோரோவோட பெட்டர் தான்பா. ஜோரோ கடுப்பா இருப்பான். சாஞ்சி அது எங்க தான் போச்சோன்பா. உசாப் அது தப்பிச்சிருச்சான்னு கேட்பான். ஜோரோ வந்து பார்த்துட்டு அது எங்க இருக்கணுமோ அங்கதான் இருக்குன்பா. எல்லாருமே அதை நோட் பண்ணிருப்பாங்க. மறையும் பட் பயத்துல பயங்கரமா வெளியே மொட்லி வந்துட்டே இருக்கும். அண்ட் அது பேல் கலர்ல மாறப்பலாம் அதையுமே மத்த எல்லாருமே நோட் பண்ணிருப்பாங்க. சாஞ்சி இது என்ன தப்பிச்சு ஓடுறத விட்டுட்டு இப்படி மறைஞ்சிட்டுலாம் இருக்குன்பா. ஜோரோ உனக்கு என்ன தைரியமே இருந்தா என்ன மேனிபுலேட் பண்ணலான்னு பாத்துருப்பின்ட்டு கத்துவான். இன்னைக்கு நைட்டு டின்னருக்கு சாப்பாடு நீ தாண்டான்ட்டு இறங்கி இருப்பான் தண்ணிக்குள்ள. லூஃபி அவனோட ஃபீலிங்ஸ் ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு போல என்பா. இதுக்கப்புறம் சீஹார்ஸ ஜோரோ துரத்ததை பார்த்துட்டு உசாப் டப்பிங் கொடுக்க ஆரம்பிச்சிருப்பான். எங்க முடிச்சா வந்து என்ன பிடி இர்ரா வந்து உன்னை பிடிக்கிறேன். இல்லையா உன்ன பிடிக்கலையே இர்ரா நீ மாட்டின நான் இங்கதான் இருக்கேன். இங்க பாரு நான் சீரியஸானா உன்னை பிடிக்காம விட மாட்டேன்பா. இதை பார்த்துட்டு எல்லாம் சிரிக்க முடியாம சிரிச்சிட்டு இருப்பாங்க. ஜோரோ சீஹார்ஸ பிடிக்கவும் இதோ பிடிச்சிட்டு பாத்தியான்பா. சுத்தி இருக்க எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஜோரோ அடுத்து நீ தாண்டான்பா. நோக்கோ பேசவும் சாப்பர் டிரான்ஸ்லேட் பண்ணும். இதோ என்னோட ட்ரம்ப் கார்டை காட்ட போறான்னு பார்த்தா சீஹார்ஸ் காத்துல ஒரு கேஸ பரப்பி விட்டுருக்கோம். நாமி பெலமேர பாப்பா. சாப்பர் ஹிருலுக்க பாப்பான். உசாப் காயாவை பாப்பான். ஜோரோ குயினாவை பாப்பான். சாஞ்சி ஜெஃப பாப்பான். லூஃபி ஷாங்ஸ் அண்ட் ஏஸ பாப்பான். லூஃபி எல்லாம் எப்படி இருக்கீங்கன்னு கேட்கும் போது ராபின் இவங்க எல்லாம் மத்தவங்க மெமரிஸ்ல இருந்தவங்க போல என்பா. இதுக்கப்புறம் சீஹாஸ் அவங்களுக்காக அவங்களோட மெமரிஸை கொண்டு வரும். லூஃபி யாரா இருந்தாலும் வாங்கடா மோதி பார்த்தலான்பா. திடீர்னு பார்த்தா அது ஒரு இடத்துல போய் வெடிச்ச போல இருக்கும். இதெல்லாம் பார்த்துட்டு யாருக்கு எதுவும் புரியாது. ஜோரோ தண்ணிக்குள்ள இருப்பான் இல்லையா, அவனால நகர முடியாது. சீஹாஸ் பேசுறத பார்த்துட்டு லூஃபி டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லு சாப்பர்ன்பா. சாப்பர் டிரான்ஸ்லேட் பண்ணுவான். நான் உங்க எல்லாத்துக்கும் தான் நன்றி சொல்லணும். அந்த கிராமத்துல கலெக்ட் பண்ண மத்தவங்களோட மெமரிஸையும் நான் விட்டுட்டேன். ஆனா எனக்கு உங்களோட மெமரிஸ் மட்டும் எடுத்துக்கிட்டா கூட போதும். நான் மாற நினைச்சது மாறிடுவேன்பா. சாஞ்சி அப்படின்னா என்னன்னு கேட்பான். சாப்பர் எனக்கும் தெரியலன்பா. திடீர்னு மேல எதையோ பார்த்த போல நினைச்சிட்டு நான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை விட விரும்பலைன்ட்டு அது கம்ப்ளீட்டா எல்லாத்தோட மெமரிஸையும் எடுத்துக்கும் அண்ட் டிரான்ஸ்ஃபார்மும் ஆக ஆரம்பிக்கும். ஒன்ஸ் இந்த ப்ரொசீஜர் எல்லாம் முடிச்சதும் சீஹார் ஸ்பாட்டுக்கு மேல பறக்க ஆரம்பிச்சிருக்கு ஒரு மாதிரி பலூன் ஷேப்க்கு. லூஃபி அதை பார்த்துட்டு அது என்னடான்பா. டக்குன்னு நான் யாரு நீங்களா யாருன்னு கேட்பான். ஜோரோ வெளியே வரவும் டேய் தண்ணிக்குள்ள மூழ்கி வெளியே வரவனே உனக்கு ஏதாவது என்ன பத்தி தெரியுமான்னு கேட்பான் லூஃபி. ஜோரோ எனக்கு எப்படிடா தெரியும்பா.
முடியலன்பா. ஒன்ஸ் அந்த சீஹாஸ் பேசவும் சாப்பர் இறுதியா நான் மில்லேனியல் டிராகன் ஆயிட்டேன்னு சொல்லுவான். லுஃபி உன்னால அது பேசுறதெல்லாம் சொல்ல முடியுமான்பா. உசாப் இது பேசுற ரக்குண்டாகான்பா. சாப்பர் நான் என்ன ரக்குண்டாகான்ட்டு ஷாக் ஆவான். சாஞ்சி பேசுற ரக்குண்டாக்கு அப்புறம் அது மில்லேனியல் டிராகன் கூடவே தண்ணியில ஒருத்தன் கிடக்குறான். இங்க என்னடா நடக்குதுன்பா. ஜோரோ எனக்கு அந்த டிராகனை பார்த்தாலே பத்திக்கிட்டு வருது, எனக்கே ஏன்னு தெரியலன்பா. நாமி அண்ட் ராபினுமே ரொம்ப குழம்பி போய் தான் இருப்பாங்க இந்த இடத்துல. லுஃபி அது டிராகன்னா நான் அதுல சவாரி செய்ய விரும்புறேன்பா. உசாப் அடே நீ என்ன பைத்தியமான்பா. லுஃபி இதெல்லாம் ட்ரை பண்ணாம எப்படி நல்லா இருக்குன்னு சொல்ல முடியும்ட்டு கால் ஸ்லிப் ஆகி கீழே போயிருப்பான். அப்படியே கால் ஸ்ட்ரெச் ஆகி மேல போகவும் உசாப்பே இதை பார்த்துட்டு டே யாரா இவன்பா. சீஹாஸ கம்ப்ளீட்டா அவன் கை காலால மொத்தமா ரேப் பண்ணிருப்பான். என்னடா என் கை காலெல்லாம் நல்லா ஸ்ட்ரெச் ஆகுது, இது ஃபன்னா இருக்குன்பா. உசாப் என்ன இவனால ஜம்ப் பண்ண முடியுது, கூடவே இவன் உடம்பு என்ன ரப்பர் போல இருக்குன்பா. நாமி இவன் மான்ஸ்டர்ன்பா. சீஹாஸ்னால அந்த மெமரிஸை கம்ப்ளீட்டா கேப்சர் பண்ணி வச்சுக்க முடியாம வெளியே போயிட்டு இருக்கும் சிலது. அதுவும் முடிஞ்ச அளவுக்கு ஹோல்ட் பண்ண பார்க்கும். லோஃபி ஏன்டா அப்படி ஆடிட்டு இருக்க, அப்பெல்லாம் பண்ணக்கூடாதுன்பா. அதனால ஒரு கட்டத்துக்கு மேல அந்த திணறல தாங்க முடியாது. உசாப் பார்க்க போன அந்த மில்லனியல் டிராகன் ஏதோ கொஞ்சம் வழியில இருக்க போல தெரியுதுன்பா. சாப்பர் இது என்ன விட்டு போடா, என்னோட மெமரிஸ்ல நான் இழந்துட்டு இருக்கேன்னு டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லுவான். இப்பதான் எல்லாரும் மெமரிஸ் ஏதோ ரியலைஸ் பண்ண போல இருக்கும். லுஃபி இந்த பாயிண்ட்ல அவனோட மெமரிஸ் கெயின் பண்ணிட்டு உனக்கு எவ்வளவு தைரியம் திரும்ப திரும்ப எங்களோட மெமரிஸ் எடுத்துட்டே இருக்கேன்ட்டு அது பேசவும் சாப்பர் கிட்ட என்னன்னு டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லுன்பா. சாப்பர் யாரு நானான்பா. லுஃபி வேற யாருன்னு கேட்பான். சாப்பரும் புரிஞ்சுதுன்ட்டு சீஹாஸ் சொன்னதை டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லுவான். நான் இறுதியா மில்லனியல் டிராகன் ஆயிட்டேன், நல்லா உன்னால தடுக்க முடியாதுன்னு. லுஃபி உனக்கு மில்லனியல் டிராகன் ஆகணும்னா மத்தவங்க மெமரிஸை கேதர் பண்ணாத, உனக்கு நீ உன்னோட சொந்த மெமரிஸை கேதர் பண்ணிக்கன்பா. நோக்கோ கம்முன்னு போயிரு, நோக்கோ நீ வாயம் முடிக்க, இதை நான் இறுதியா முடிச்சு விட போறேன்பா. அதோட கண்ணு லைட்டா மாறும் போதே லுஃபி கம் பிஸ்டலால அடிச்சிருப்பான். ஒன்ஸ் ரெண்டு பேரும் செப்பரேட் ஆனது லுஃபி உனக்கு பறக்கணும் தானே ரொம்ப நாள் ஆசை, நானே பறக்க விடுறேன்ட்டு பயங்கரமா காலை ஸ்ட்ரெச் பண்ணி உதச்சிருப்பான். அது அப்படியே காத்து போன பலூன் மாதிரி இந்த உலகத்தையே தாண்டி போயிரும். இதுக்கப்புறம் எல்லாருக்கும் எல்லாத்தோட மெமரிஸும் திரும்ப கிடைச்சிருக்கும். சாஞ்சி ஜோரோ கிட்ட வந்துட்டு சீக்கிரம் வெளியே வரலன்னா சளி பிடிச்சுக்கொள்பான். அப்படின்னு இதை பார்த்து சந்தோஷப்பட்டு திரும்பும் போது லுஃபி அதை உதச்சி காலி பண்ணிட்ட பாத்தீங்களான்பா. இதுக்கப்புறம் எல்லாரும் ஷிப்புக்கு ரிட்டர்ன் ஆகும் போது ஜோரோ மில்லேனியல் டிராகன்ஸ்னா முட்டையில தானே வரும்பா. சாஞ்சி மத்தவங்களோட மெமரிஸ் எடுத்துக்கிறது மூலமாலாம் மில்லேனியல் டிராகன் ஆக முடியாதுன்பா. சாப்பர் அது அப்படியான்பா. உசாப்பாமா அது உனக்கு தெரியாதுல, நாங்க கிராண்ட் லைனுக்கு வரக்கு முன்னால மில்லேனியல் டிராகன்ஸை பார்த்துட்டு வந்தோமேன்பா. சாப்பர் அப்படியான்ட்டு ஷாக் ஆவான். உசாப்பா அதெல்லாம் விட்டுத்தலு, இங்க இருக்க பீப்புள் எல்லாத்தோட மெமரிஸையும் நம்ம தான் ரீகைன் பண்ண வச்சிருக்கோம், கண்டிப்பா அவங்க நம்மள ஹீரோஸ் போல ட்ரீட் பண்ணுவாங்கன்பா. ஜோரோ இப்போதைக்கு எனக்கு தேவையெல்லாம் பூஸ் மட்டும் தான்பா. சாஞ்சி அதையே மறைக்க நினைக்கிற போலயன்பா. ஜோரோ கடுப்பா இருப்பான். நாமி நிறைய பணமா ரிவார்ட்ஸ் தருவாங்கன்னு நினைக்கிறேன்பா. லூஃபி பிரான்ஸ் ஸ்டாச்சு எனக்கு வேணும்பா. சாஞ்சி நான் பொண்ணுங்களுக்கு மத்தியில பாப்புலரா இருக்க போறேன்பா. சாப்பர் ராபின் கிட்ட உனக்கு இந்த ஊர் மக்கள் ஏதாவது ஆஃபர் பண்ண நினைச்சா என்ன கேப்ப, கண்டிப்பா புக்ஸா தானே இருக்கும்பா. ராபின் அதே தான், இந்த ஊரோட ஹிஸ்டரி புக் கிடைச்சா நல்லா இருக்கும்பா. சாப்பர் எனக்குமே புக் தான் வேணும், ஆனா மெடிக்கல் சயின்ஸ் புக்குன்பா. நாமி நம்ம கடற்கரையோரம் வந்தாச்சுன்பா. உசாப் எல்லாத்துக்கும் வணக்கம்ட்டு நம்மள வரவேற்க வந்துட்டாங்கன்பா. பார்த்தா எல்லாம் வெப்பன்ஸோட நிப்பானுங்க. உசாப் இங்க என்னடா நடக்குதுன்பா. பார்த்தா ட்ரிம் தான் அவனுங்களை போட்டு விட்டுருப்பான், அவங்க தான் சொல்லி காட்டி கொடுக்கவும் எல்லாம் ஒரே டைம்ல அட்டாக் பண்ண வருவானுங்க. சாப்பர் அடே இங்க என்னடா நடக்குதுன்னு ஓடுவான். நாமி உசாப் கிட்ட நம்ம ஹீரோஸா தானே இருந்திருக்கணும்பா. உசாப் நானுமே உன்ன போல கன்ஃபியூஸ்டா தான் இருக்கேன்பா. சாஞ்சி நாமி கிட்ட வேவரங்க, ஏன்னா அதை விட்டு நம்ம போவேணான்பா. நாமி இந்த பக்கம் தான் நான் பாத்துக்கிறேன்பா. அந்த பக்கம் இருந்து வர ஊர் மக்கள் டே கேவலமான பைரட்ஸ் இல்லங்கடா, எங்களோட மெமரிஸ் திருடவங்களான்பானுங்க. லாஸ்ட்கார நீ தங்கினதுக்கு பணம் கட்டவே இல்ல பொண்ணுன்பா. லுஃபி இவனுங்களோட மெமரிஸ் எடுத்து நம்ம நினைச்சுக்கிட்டானுங்களான்னு கேட்பான். ராபின் பார்க்க போனா அப்படிதான் தெரியுதுன்பா. ஜோரோ நம்ம பைரட்ஸ் ஆச்சே, என்ன எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும்பா. இந்த பாயிண்ட்ல நாமி தான் செம கடுப்பாகி வேவர வச்சு எல்லாத்தையும் அடிச்சு காலி பண்ணிட்டு போவா. இதுக்கப்புறம் ஷிப்ல கிளம்பும் போது சாப்பர் எப்படியோ நம்ம திரும்ப வந்ததே சந்தோஷம்பா. லுஃபி எனக்கான பிரான்ஸ் ஸ்டாச்சு கிடைக்கிறதா இருந்துச்சு, ஆனா ஜஸ்ட் மிஸ், ஒரு டார்க்கான கூலான ஸ்டாச்சு கிடைச்சிருந்திருக்கும்பா. உசாப் தப்பிச்சு வந்ததே பெரிய விஷயமா படுது. மெமரிஸ் போனது ரொம்ப மோசம்பா. சாஞ்சி ஆமா தலைவலிதான், ஒருத்தன் அவனோட பைரட் குரூக்கு ஆள் சேர்த்த பார்த்தான்லன்பா. உசாப் நான் சும்மா சொன்னான்டான்பா. சாஞ்சி டக்குன்னு இங்க இருக்க ஒரு மரமண்டைய ஒரு சீஹாஸே கம்ப்ளீட்டா எடுத்துக்க பார்த்துச்சுன்பா. ஜோரோ கடுப்பாயிட்டு என்னன்பா. சாஞ்சி நீ மட்டும் தூங்காம ஸ்டாண்ட் பைலேயே நின்று இருந்தா முதல்ல இவ்வளவு பிரச்சனை வந்திருக்குமான்பா. ஜோரோ டயர்ல இருந்தா அதான் தூங்கிட்டேன்பா. சாஞ்சி உனக்கு அவ்வளவு தூக்கம் வருதுன்னா மொத்தமா தூங்கிறேன்பா. நாமி ரெண்டு பேத்தையும் பிரிச்சு விட்டு டேய் போதும்டா நிறுத்திக்கங்கடா, இல்ல உங்களுக்கு திரும்ப மெமரிஸ் போகணும்னு ஆசையா என்னன்பா. ஒன்ஸ் அவ கிளம்புனதும் சாஞ்சி தயவு செஞ்சு இப்பெல்லாம் சொல்லாத நாமீன்பா. ராபின் மனசுக்குள்ள என்னோட மெமரிஸ் மொத்தமா போயிருந்தா என்ன ஆகுறதுன்னு நினைப்பா. அவளை யாரோ பின்னால இருந்து வந்து ஆட்கொள்ற போல நினைச்சு பாப்பா. சாப்பர் வந்துட்டு ராபின் கிட்ட என்னாச்சுன்னு கேட்பான். ராபின் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல கொஞ்சம் டயர்டுன்பா. சாஞ்சி பார்க்க போனா ராபின் இப்ப வரைக்கும் தூங்கவே இல்ல, சரி ஒரு ஸ்பெஷலான டின்னர் பண்ணலான்பா. லூஃபி டின்னரா, அற்புதமான ஐடியா, சாஞ்சி சோறு போடுன்பா. சாஞ்சி நான் இனிமேல் தாண்டா ஆரம்பிக்கணும்பா. நாமி லூஃபி கிட்ட ஆமா அப்படியே அந்த சீஹாஸ பார்க்க வரும்போது ஜோரோ மட்டும் தனியா தானே வந்தா, நீ எங்க போனேன்னு கேப்பா. லூஃபி அதுவா, ஜோரோ ஒரு பெரிய பாறையை வெட்டி போட்டான், அதுல போய் நல்லா மாட்டிக்கிட்டு அதான் வர முடியலன்பா. நாமி பெரிய பாறையான்னு ஷாக்காவா. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது அண்ட் ஆர்க்கும் முடிஞ்சது. இந்த ஆர்க்ல உங்களுக்கு பிடிச்ச பர்சன் யாரு, பிடிக்காத பர்சன் யாருன்னு ரீசன்ஸோட கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். அண்ட் கடைசியா ப்ரௌட் மேன் சில்வர் ஃபாக்ஸ்ங்கிற எபிசோட் தான் ஒன் பீஸ்ல அடுத்து பார்க்க போறீங்கன்பா லூஃபி. நம்ம சேனலுக்கான வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டாகிராம் பேஜ், அப்புறம் டெலிகிராம் சேனல்லாம் இருக்கு. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ஸ் இருக்கு. அப்புறம் நம்ம சேனலுக்கு ஏதாவது ஃபினான்ஷியலா சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சா இந்த QR இல்லைன்னா UPI ID மூலமா சப்போர்ட் பண்ணலாம்.